வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம், வாழ்க. வளர்ச்சித்துறை ஊழியர்கள் ஒற்றுமை, ஓங்குக. வேளாண்மை சங்க ஊழியர்கள் ஒற்றுமை, ஓங்குக. வெல்லட்டும் 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 வெல்லட்டும். டெல்லியில் போராட்டம், டெல்லியில் போராட்டம், தர்ணா போராட்டம், தர்ணா போராட்டம், வெல்லட்டும் சிறக்கட்டும், வெல்லட்டும் சிறக்கட்டும். ஒன்றுபடுவோம், போராடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி கிட்டும் வரை போராடுவோம், வெற்றி கிட்டும் வரை போராடுவோம், இறுதி வெற்றி நமது. இறுதி வெற்றி. மன்ரேகா திட்டம் என்று சொல்லக்கூடிய 100 நாள் திட்டம் என்று அழைப்பார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை உரியவாறு செயல்படுத்தணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். சட்டத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 100 நாட்களுக்கு குறைவில்லாமல் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டொன்றுக்கு வேலை கொடுக்கணும். அப்படி அது வழங்கப்படுவதிலே ஏராளமான தடைகள் என்பது ஏற்படுத்தப்படுகிறது. அந்த தடைகளை நீக்க வேண்டும். சட்டத்திலே 100 நாட்களுக்கு மேல் கொடுக்கக்கூடாது என்பதெல்லாம் இல்லை. 100 நாட்களுக்கு குறைவாக, 100 நாட்களுக்கு குறைவில்லாமல் வழங்க வேண்டும். அப்போ 100 நாட்களுக்கு மேலே கொடுக்கலாம். தேவையின் அடிப்படையிலே இந்த நாட்களை உயர்த்த வேண்டும். அதே போல் வழங்கக்கூடிய அந்த ஊதியமானது உரிய காலத்தில் வழங்கணும். 15 நாட்களுக்குள்ளாக அந்த ஊதியத்தை அந்த வேலை பார்த்தவர்களுக்கு வழங்கணும். அப்படி வழங்குவதில்லை. 2 மாதங்கள் 3 மாதங்கள் கடந்து அந்த தொகை கூலித்தொகையானது வழங்கப்படுகிறது. அப்போ திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? வறுமையை போக்கணும், பட்டினி சாவை தடுக்க வேண்டும், ஊரகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவர்களை மேம்படுத்தப்பட்ட இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், சமூக நீதி காக்கப்பட வேண்டும், அவர்கள் பொருளாதார மேம்பாடு அடையணும். அப்போ ஒரு வேலையை செய்துவிட்டு அவர்களுக்கு ஊதியத்திற்காக ஏறக்குறைய 2 மாதங்கள் 3 மாதங்கள் காத்து கொண்டு இருப்பதெல்லாம் எவ்வாறு அது ஒரு சமூக நீதியாக கருத முடியும்? அது மிகப்பெரிய தவறு. 15 நாட்களுக்குள்ளாக அந்த ஊதியத்தை அவர்களுக்கு வழங்கணும். அப்போ 15 நாட்களுக்குள்ளே வழங்கலைன்னா அதற்குண்டான இழப்பீட்டுத் தொகையை அரசாங்கம் கொடுக்கணும். இது வரைக்கும் வழங்கலை. இதற்கு நாங்கள் யாரையும் குறை சொல்லலை. சட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள், அது மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதை செய்து கொடுக்க வேண்டும். அது அவ்வாறு செயல்படுத்தப்படவில்லை. தொகையை மத்திய அரசு உரியவாறு மாநில அரசாங்கங்களுக்கு விடுவிக்கவில்லை. அப்போ விடுவிக்கவில்லை என்றால் அதை அவர்கள் செய்தாக வேண்டும். அப்போ அதை இவர்கள் மாநில அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக அதை பாராளுமன்றத்தில் பேச நாங்கள் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் பேசுவதாக உறுதியளித்திருக்கிறார். அதனால தான் நாங்கள் இந்த பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது இந்த இயக்கத்தை வைத்திருக்கிறோம். இதில் ஒரு சமூக நீதி காக்கக்கூடிய ஒரு இயக்கம் இது. அப்படித்தான் அதை தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். அதை தாண்டி செயல்படுத்துவதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் நிறையா விஷயங்கள் என்றது சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை உரியவாறு சொல்லணும். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை வட்டார அளவிலே பிளாக் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் என்ற ஒரு பதவியை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட வேண்டும். சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படவில்லை. தமிழ்நாடு அரசு அதை செய்யவில்லை. அதுவே அவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் சட்டத்தின்படி மத்திய அரசாங்கத்திற்கு இருக்குது என்பதற்காக நாங்கள் இங்கே அந்த கோரிக்கையை சேர்த்து மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த பட்ஜெட்டு ஒரு ஆண்டு தொடங்கும் பொழுது அந்த நிதியை இப்போ 3000 கோடி ஒதுக்குறாங்களா தமிழ்நாட்டுக்குன்னா அந்த 3000 கோடி முதலிலே ஒதுக்கி விட வேண்டும். தொடர்ச்சியாக நிலுவை இல்லாமல் அந்த தொகை வழங்க வேண்டும். இப்பொழுது 2000 கோடி கொடுப்பது ஏற்கனவே பட்ஜெட்டில் 30,000 கோடி என்று சொன்னார்கள். அது தேவைக்கேற்ப 1,00,000 கோடியாக உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த திட்டத்தினுடைய நிதியானது கணிசமாக குறைக்கப்பட்டது. அதை குறைக்கக்கூடாது. மக்களுக்கு உரியவாறு அந்த தொகை சென்று செல்ல வேண்டும். ஏன்னா ஆண்டாண்டுக்கு கூலித்தொகை என்பது உயர்ந்து வருகிறது. அப்போ கூலித்தொகை உயர்வதற்கு ஏற்றாற் போல அந்த நிதி ஒதுக்கீடும் உயர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு உயர்த்தப்படவில்லை என்பதுதான் எங்கள் தமிழ்நாடு. குட் மார்னிங் டு ஆல் சார். From the past 2000 இந்த அமைப்பு எந்த இயக்கம் சரியான திசைகளில் செல்கிறது? MG ஸ்கீம் மகாத்மா காந்தி அந்த அமைப்பை தாங்கி பிடிப்பேன் என்ற கேரண்டி. இந்த அமைப்புடைய மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று 20 காலம் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு முன்னதாக அர்ப்பணித்த அமைப்புடைய மாநில பொதுச் செயலாளர் அன்புள்ள ராஜசேகரன் அவர்கள் பலத்த கரவணியோடு இந்த மேடை கிடைக்கும். Today in Tamil Nadu, the 38 districts
309 இந்த அமைப்பை தாங்கி பிடிக்கும்போர்களாக Parishad Sara நியாயத்தின் பக்கம் நின்று ஊழியர் நலனுக்காக not simplified this. தொடர்ச்சியாக போராடி வரக்கூடிய அமைப்புடைய மாநில பொருளாளர் அன்புத்தோழர் புகழேந்தி அவர்களை பலத்த கரவணையோடு இங்கே மேடை கிடைக்கிறேன். Post was not established in Tamil Nadu, sir. For the last 20 அமைப்புடைய மாநில நிர்வாகிகள் Work road was எது சரியானதோ அதே திசை வழியில் under ஊழியர் நலனுக்காக with a lot of burden எந்த சூழ்நிலையும் களமாட தயாராக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் petitions and the repeat மரியாதைக்குரிய தோழர் ரமேஷ் அவர்கள் தலைமையிலான இந்த அமைப்போடு இயங்கி வரக்கூடிய மாநில நிர்வாகிகள் the block program of this. மரியாதைக்குரிய தோழர் விஜயகுமார் அவர்களை இந்த பலத்த கரவணையோடு இங்கே மேடை கிடைக்கிறேன். Yes. So that today we are தோழர் சங்கர் அவர்களை இந்த பலத்த கரவணையோடு கரவணை எழுப்புங்க. government because the central government is the founder of the scheme. Yes, founder of the scheme and it has been the responsible to amplify all over the India. தோழர் ஆர் விஜயகுமார் அவர்களை என்னோடு மேடை கிடைக்கிறேன். We are giving our representation to our honorable parliament மாநில துணைத் தலைவர் அன்பு தோழர் யாகத்தலி அவர்களை என்னோடு பலத்த கரவணையோடு மேடை கிடைக்கிறேன். comrade parliament. We are representing திருவண்ணாமலை member Manikam மாவட்டத்தை and we are representing மிக அற்புதமாக ஒருங்கிணைத்து இங்கே S. Venkatesan. போராட்ட களத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மாநில Lot of செயலாளர் மரியாதைக்குரிய சங்கர் அவர்களை என்னோடு மேடை கிடைக்கிறேன். about in parliament. We need மரியாதைக்குரிய திரு சந்தோஷ் அவர்களை என்னோடு மேடை கிடைக்கிறேன். and we need மரியாதைக்குரிய திரு குமார் அவர்களை என்னோடு மேடை கிடைக்கிறேன். திரு செந்தில்குமார் அவர்களை இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக்கிய முக்கியமான நபர்கள் ஒரு நிர்வாகம் வரக்கூடிய மரியாதைக்குரிய திரு செந்தில்குமார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். மாநில தணிக்கையாளர் தோழர் சென்றாயன் அவர்களை என்னோடு மேடை கிடைக்கிறேன். மாநில தணிக்கையாளர் in Tamil Nadu. மரியாதைக்குரிய தோழர் தாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். Program of the தோழர்களே, இந்த அமைப்பு yes, we துவங்கப்பட்ட முதல் expect the central government to நம்மோடு தொடர்ச்சியாக in this matter இயங்கி வரக்கூடிய give a direction. ஓய்வுற்றாலும் கூட இந்த அமைப்பின் நலன்களுக்காக எங்கெல்லாம் போராட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் உங்களோடு பயணிப்பது என்ற அடிப்படையில் இங்கே போராட்டத்திற்கு வருகிறது வாழ்த்து வருகிறக்கூடிய தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சங்கத்துடைய முன்னாள் மாநில தலைவர் அன்புத்தலைவர் பழனியப்பன் அவர்களுக்கு பலத்த கரவணையோடு இங்கே மேடை கிடைக்கும். Because that officer has no power to sign the bill and he has no power to pass the bill. Then how can people get the bill? So Thank you. இங்கே இந்தியாவிலே மிக முக்கியமான பிரச்சனை இருக்கக்கூடிய அரசு from Tamil Nadu, state vice president of Tamil குறிப்பாக Nadu. தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமான